أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் வாரந்தோறும் குர்ஆனுடைய தஃசீருடைய விளக்கங்களையும் மார்க்கத்தினுடைய பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்கின்ற, அதன்படி அமல் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த வகையிலே சூரத்து நிசாவுடைய பல்வேறு வசனங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். சூரத்து நிசா அல்லாஹு தஆலா பெண்களுடைய முக்கியத்துவத்தை விளக்கும் விதமாக, பெண்களுடைய சிறப்பை விளக்கும் விதமாக, பெண்கள் என்பவர்கள் சிறப்புக்குரியவர்கள் என்பதை புரியும் விதமாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பெண்கள் சூரா என்று ஒரு சூறாவையே இறக்கி இருக்கிறான். சூரத்து நிசா பெண்கள் சூரா என்று அல்லாஹ் இறக்கியதை கொண்டே நம்மால் புரிய முடிகிறது பெண்கள் எவ்வளவு மகத்தானவர்கள், கண்ணியமானவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த பெயரின் மூலமாகவே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். காரணம், அல்லாஹு தஆலா சூரத்து நிசா பெண்கள் சூரா என்றே தனி சூறாவின் மூலமாக பெண்களின் சிறப்பை அல்லாஹ் உணர்த்துகிறான். அல்லாஹு தஆலா இந்த பெண் சமுதாயத்தை அல்லாஹு தஆலா பல்வேறு விஷயங்களின் மூலமாக சிறப்புப்படுத்தி காட்டி இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. வரலாற்றில் எழுதுவார்கள், அவ்வளவு மன் சக்கனல் ஹரம இம்ரஅத்துன், முதலில் காபத்துல்லா இருக்கிற அந்த ஹரம் ஷரீஃபிலே, அந்த ஹரமுடைய எல்லையிலே முதலில் தங்கியது ஒரு பெண் தான், ஆண் இல்லை. அல்லாஹ் ஆணுக்கு அந்த பாக்கியத்தை தரவில்லை. காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த ஹரமுடைய எல்லையிலே முதலில் தங்கியது ஒரு பெண் தான், ஒரு ஆண் இல்லை. ஹாஜரா அம்மையார் என்கிற பெண் தான் முதலில் ஹரமுடைய எல்லையில் தங்கியது. இன்னும் சொல்லுகிறார்கள், அவ்வளவு மன் ஆமன பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ரஅத்துன், முதலில் நம்முடைய நபி அவர்களுடைய கொண்டு ஈமான் கொண்டதும் ஒரு பெண் தான், ஆண் இல்லை. முதலில் ஈமான் கொண்டது ஒரு பெண் தான், ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அது மட்டுமல்ல, அவ்வளவு தமின் சஃபக ஃபீ சபீலில்லாஹ் தமு இம்ரஅத்தின், முதலில் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்தவர், தன் உயிரை கொடுத்ததும் ஒரு பெண் தான், ஆண் இல்லை. அது யார்? நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இன்னும் சொல்கிறார்கள், குர்ஆனிலே மூன்றாவது பெரிய சூரா அது சூரத்து நிசா என்கிறார்கள், பெண் என்கிற சூரா, பெண்களுடைய சூரா. அப்ப அல்லாஹு தஆலா இன்னும் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே, கடைசி ஹஜ்ஜிலே தாங்கள் விடை பெற போவதற்காக ஹுதுபா செய்கிறார்கள். அந்த ஹுதுபாவிலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு வாசகத்தை 3 முறை சொல்கிறார்கள். உசீக்கும் பின் நிசாய் ஹைரன், உங்களுடைய பெண்களை கொண்டு நல்லதை நான் உங்களுக்கு வசியத் செய்கிறேன் என்று பெண்களை குறித்து நபி அவர்கள் கடைசி ஹஜ்ஜிலே பிரசங்கத்திலே 3 முறை வலியுறுத்தி சொல்கிறார்கள். இப்படியே நாம் யோசித்தால் பெண்களுடைய சிறப்பு அல்லாஹு அக்பர் நீண்டு கொண்டே இருக்கிறது. அப்ப அல்லாஹு தஆலா இந்த பெண்களை சிறப்புப்படுத்தும் விதமாகத்தான் குர்ஆனுடைய 3வது சூராவை சூரத்து நிசா என்று அல்லாஹு தஆலா பெயரிட்டு இந்த சூராவை அல்லாஹ் இதில் பல்வேறு விஷயங்களை சொல்கிறான். அதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் தன் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எது என்று கேட்கிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு பெண் ஒட்டகையின் மேலிருந்தாலும் கணவன் அழைத்தால் உடனே இறங்கி வந்து அவருக்கு இணங்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, ரமலான் நோன்பை தவிர மற்ற நஃபீலான நோன்புகளை தன் கணவரின் அனுமதி இல்லாமல் ஒரு பெண் வைக்க கூடாது என்கிறார். ரமலான் மாசத்துல ஃபரலான நோன்பு வைக்கணும், ஏன்னா அது ஃபரது. ஆனால் அது அல்லாத நஃபீலான நோன்பை மற்ற மாதங்களிலே வைக்க வேண்டும் என்றால் ஒரு பெண் தன் கணவரின் அனுமதியை பெற வேண்டும், பெறாமல் வைக்க கூடாது என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கணவனின் உத்தரவின்றி வீட்டை விட்டு வெளியே கிளம்ப கூடாது. இது ஒரு பெண் தன் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்றைக்கு பார்க்கிறோம், கணவனின் அனுமதி இல்லாமல் ஊரை சுற்றுகிற பெண்களை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒருவர் தன்னுடைய கணவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் வெளியே கிளம்பி போவாளானால் வீடு திரும்பி அல்லாஹ்விடத்திலே தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் வரை மலக்குமார்கள் அந்த பெண்ணின் மீது லானத் என்கிற சாபத்தை இடுகிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா இது போன்ற சாபங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்போ ஒரு பெண் எப்படி தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸிலே நபிகளார் சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, கியாமத்து நாளிலே ஒரு பெண்ணிடம் தொழுகை பற்றி கேள்விக்கு பிறகு ஒரு கேள்வி என்றால் அது தன் கணவருக்கு நிறைவேற்றிய கடமைகளை பற்றி தான் அந்த பெண்ணிடத்திலே கேட்கப்படும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவ்வளவு யுஹாசிபு யௌமல் கியாமத்தி அஸ்ஸலான்னு வருது. கியாமத்து நாள்ல ஒரு மனிதனிடத்தில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி அவனுடைய தொழுகையை பற்றி தான். அதற்கடுத்து ஒரு பெண்ணிடத்தில் அல்லாஹ் கேட்கிற கேள்வி, உனக்கு அல்லாஹ் கொடுத்த கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ சரிவர செய்தாயா என்ற கேள்விதான் அடுத்து கேட்கப்படும் என்கிறார்கள். அப்ப பாருங்க, ஒரு எவ்வளவு முக்கியமானது ஒரு மனைவி தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னும் ஹதீசுகளிலே வருகிறது, ஒரு பெண் தன் கணவனின் விருப்பத்திற்கு மாறாக, தன்னுடைய கணவனுடைய விருப்பத்திற்கு மாறாக ஒரு இரவு நீங்கி இருப்பாளாயின் அவள் நரகத்தின் கீழ்த்தட்டில் இருப்பாள். அவள் எப்போதும் இறைவனை வணங்கி கொண்டிருந்த பத்தினி பெண்ணாக இருந்தாலும் சரி என்கிறார். ஒரு இரவு கூட தன்னுடைய கணவனின் பொருத்தம் இல்லாமல் ஒரு பெண் தன் இரவை கழித்து விடக்கூடாது என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்றாங்க, எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால், கணவனுடைய கடமையை இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்திலே உலகத்தினுடைய மாய வலையிலே சிக்குகிற எத்தனையோ பெண்கள், மனைவியாக இருப்பவர்கள் கணவனின் அந்த கடமையை சரிவர செய்யாமல் தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து, ஒரு காலம் இருந்தது கணவன் பெண்ணுக்கு தலாக் கொடுத்த காலம் போய் பெண் தன்னுடைய கணவரை கழட்டி விடுகிற காலம் அதிகமாகிவிட்டது. தலாக் என்பது ஒரு அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபுலுல் ஹலாலி இந்தல்லாஹி அத்தலாக். உலகத்திலே ஒரு காரியம் செய்வது ஹலால், ஆனால் அந்த ஹலாலான காரியத்தை ஒரு ஆண் செய்தால்
அல்லாஹ் மிகவும் கோபப்படுறான். செய்யறது ஹலால் தான், ஆனா அந்த காரியத்தை செய்யறது அல்லாஹ்வை கோபத்தில் ஆக்குகிறது என்றால் அதுதான் தலாக்குடைய காரியம் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு காலத்திலே ஒரு ஆண் அதிகம் தலாக் விடுகிற காலம் போய் சின்ன சின்ன காரணங்களுக்காக நான் இவரோடு வாழ மாட்டேன் என்று ஒரு பெண் குழு வாங்கி தன் கணவரை விட்டு போகிற ஒரு அதிகமான குழு நடக்கக்கூடிய காலமா இருக்கிறது. தலாக்குடைய காலம் போய் இன்னைக்கு பெண்கள் நான் இவரோட வாழ மாட்டேன், சின்ன சின்ன காரணங்கள், எனக்கு வீடு சரியில்லை, எனக்கு இவர் காசு கொடுக்க மாட்டார், எனக்கு மேக்கப் பொருள் வாங்கி தர மாட்டாரு, இப்படி ஏதேனும் ஒரு காரணத்திற்காக இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பெண்கள் கணவனிடத்திலே நான் வாழ முடியாது என்று குழு வாங்கி கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண், ஒரு மனைவி தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்துல யாருக்கும் சஜிதா செய்யறதுக்கு அனுமதி இல்லை. எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்யக்கூடாது. இந்த நெற்றியை அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் சஜிதா செய்ய வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்திலே அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காவது சஜிதா செய்வது ஆகும் என்று இருந்தால் ஒரு பெண்ணை தன் கணவருக்கு சஜிதா செய்யும் சொல்லும்படி அல்லாஹ் தஆலா ஏவி இருப்பான் என்கிறார். யாருக்கு சஜிதா செய்யக்கூடாது, அப்படி சஜிதா செய்வதற்கு அனுமதி இருந்தால் ஒரு பெண்ணை தன் கணவனுக்கு சஜிதா செய்ய சொல்லும்படி அல்லாஹ் தஆலா கட்டளை இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் சஜிதா செய்வதற்கு அளவுக்கு ஒரு கணவனுடைய அந்த அந்தஸ்து மனைவியுடைய விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு பெண் தன் கணவரால் இயன்ற அளவிற்கு தனக்கு தரப்படும் உணவு, ஏன்னா ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு 2 விஷயம் தரணும். ஒன்று சாப்பிடுவதற்கு உணவை தர வேண்டும், 2வது உடுத்துவதற்கு ஆடையை தர வேண்டும். ஆனால் அந்த பெண் தன் கணவரால் இயன்றளவுக்கு தனக்கு தரப்படும் உணவை, உடையை கொஞ்சமாக இருப்பினும் அதை கொண்டு அவள் திருப்தி கொள்ளாதிருந்தால் அல்லாஹ் அந்த பெண்ணை பொருந்தி கொள்ள மாட்டான். அவள் எத்தகைய சாலிகான பெண்ணாக இருந்தாலும் சரி என்று ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. நீங்க பார்க்கிறோம், கணவர் என்ன செய்யறாரு, அவரால் முடிஞ்ச ஒரு மாசத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் தன் கணவனின் சம்பாத்தியத்தை பொருந்தி கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய குடும்பத்தை அமைத்து கொள்ளாமல் என்ன செய்யறாங்க, இஸ்ராஃபான செலவுகள், தேவையற்ற ஆடம்பரமான வாழ்க்கையை ஆசைப்பட்டு தன் கணவனை என்ன செய்வதல்ல புரிந்து அவருடைய அந்த செலவை, அவருடைய சம்பாத்தியத்தை புரிந்து செலவு செய்யாமல் வீண் விரயமாக ஆடம்பரமாக மற்றவர்களை பார்த்து ஒப்பிட்டு தன் கணவனை குறைத்து மதிப்பிடுவதையும் கணவனை மற்றவரிடத்திலே குறை சொல்லுவதையும் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட பெண்ணை அல்லாஹ் பொருந்தி கொள்ள மாட்டான் என்கிறார். தன்னுடைய கணவன் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், அவனால் முடிந்த அளவு சம்பாதிக்கிறான், அவனுடைய சம்பாத்தியத்தையும் அவன் தருகிற உணவு உடை அதையெல்லாம் பொருந்தி கொண்டு அவனுக்கு உதவியாக இருப்பதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். எந்த அளவுக்கு நீங்க சமுதாயத்துல ஜமாத்திலே வரக்கூடிய தலாக் பிரச்சனைகளும், நான் இவரோடு வாழ மாட்டேன் பிரச்சனைகள் வருகிறது, ஏமா இவரோட வாழ மாட்டேன், எனக்கு இந்த பொருள் வாங்கி தரல, நான் கேட்டதெல்லாம் வாங்கி தர மாட்டாரு, எனக்கு அது தர மாட்டாரு, சொந்த வீடு இல்லை, எனக்கு வீட்டுல டைல்ஸ் போடலை, இவர் வீட்டுல டைல்ஸ் இல்லாதனால இவரோட நான் வாழ மாட்டேன், எங்க வீட்டுல பெட் இல்லை அதனால வாழ மாட்டேன். இப்படி எத்தனையோ சின்ன சின்ன காரணங்களுக்காக நான் இவரோடு வாழ மாட்டேன் என்று இன்றைக்கு பெண்கள் துணிந்து என்ன செய்கிறார்கள், கணவன் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸில் அற்புதமான ஹதீஸ். இன்றைக்கு இருக்கிற பெண்கள் இந்த ஹதீஸை மனதிலே நிறுத்த வேண்டும். நபிகளார் சொன்னார்கள், இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸா, ஒரு பெண் 5 நேரம் சரியாக தொழுகிறார். தொழுகையை ஒரு பெண் சரியாக தொழுகிறார், 5 நேரம் கரெக்டா தொழுகிறார். அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மாதத்தீட்டுடைய காலத்துல அவங்களால தொழுக முடியாது.
ஆனால் மற்ற காலங்களிலே அந்த பெண் 5 நேர தொழுகையை சரியாக தொழுகிறார். அடுத்து சொன்னாங்க வசாமத் ஷஹரஹா, அந்த பெண் ரமலான் மாதம் 1 மாதம் சரியாக நோன்பு வைக்கிறார். 2. மூன்றாவது சொன்னாங்க வஹஃபிலத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாவமான காரியத்தை விட்டு பாதுகாக்கிறார். 3. 4வது சொன்னாங்க நபிகளார் வஅதாஅத் ஜௌஜஹா, அந்த பெண் தன் கணவருக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார் என்றால் தஹலத்தில் ஜன்னா, அந்த பெண் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, அதில் எந்த வாசலில் வேண்டுமானாலும் அந்த பெண் நுழைந்து கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 4 தன்மை. இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் 5 நேரம் தொழுகையை பேணுதலாக தொழுது ரமலான் மாதத்தில் முழுமையாக நோன்பு வைத்து தன் மர்மஸ்தானத்தை பாவமான காரியத்தில் ஈடுபடுத்தாமல் பாதுகாத்து தன் கணவருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் கட்டாயம் கிடைக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா அத்தகைய பெண்களிலே இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இப்போ இன்னைக்கு பார்க்குறோம், அதெல்லாம் இல்லை. தொழுகையில் பொடுபோக்குத்தனம், நமக்கு தோதுவா இருந்தால் தொழுகுவது, அதுலேயும் 4 பெண்கள் 5 பெண்கள் சேர்ந்து தேவையற்ற பேச்சுக்களை ஆரம்பித்து விட்டால் தொழுகையின் நேரமெல்லாம் தெரிய மாட்டேது. அப்படி அசால்ட்டா சர்வசாதாரணமா எந்த காரணமுமே தொழுகைக்கு பொறுத்த மட்டும் விடுறதுக்கு எந்த காரணமும் இல்லை. அவன் மரணப்படுக்கையிலே ஆனாலும் கூட படுத்த நிலையிலே சைகனையால் தொழுக வேண்டும். ஒருத்தர் நோயாளி ஆயிட்டான், அப்போ கூட தொழுகையை விடக்கூடாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். தன்னுடைய சைகனையால் தொழுக வேண்டும். அதனால் தான் மார்க்க சட்டத்திலே நோயாளிகளுடைய தொழுகை என்று ஒரு தனி சட்டமே இருக்கிறது. அவன் மௌத்தாகிற வரைக்கும் ஒரு ஆணோ பெண்ணோ தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. அப்ப இந்த ஹதீஸ்ல எந்த அளவுக்கு ஒரு பெண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு பெண் தன்னுடைய கணவரின் விருந்தினரை திருப்தி கொள்ளாமல் அவருக்கு செய்ய வேண்டிய சிறப்பான அலுவல்களை ஆற்றாமல் வெறுப்பு கொள்வாயாயின் அந்த பெண்ணின் மீதும் லானத்து ஏற்படுகிறது என்கிறது ஹதீஸ். வீட்டுக்கு கணவருடைய சொந்த பந்தங்கள் வந்தாலோ இன்னைக்கு என்ன செய்யறோம், முதல்ல திருமணம் முடிச்சோன்னே அந்த பெண்ணுடைய முதல் பிளானிங்கே என்ன அப்படின்னா, தன் கணவரை எப்படியாவது தனியாக அழைச்சிட்டு போயிடணும், தனி கொடுத்தனும் போயிடணும், அவங்க அத்தா அம்மா விட்டு பிரிச்சிடணும். அல்லாஹு அக்பர். ஒருத்தன் கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னா அவனுக்கு பெரிய சவாலே என்ன அப்படின்னா, அம்மா அத்தாவுக்கு பக்கம் நிற்கிறதா மனைவி பக்கம் நிற்கிறதா. சங்கட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஒரு கட்டத்தில் அத்தாமா வேணான்னு தனி கொடுத்தனம் போகிற அளவிற்குத்தான் இன்றைக்கு சூழல் இருக்கிறது. வர்றதுக்கு வந்த பிறகு நடந்தா வேற, அடுத்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னும் இருக்கிற பெண்கள் பிளானிங்கோட தான் உள்ளேயே வர்றாங்க. முதல்ல கல்யாணம் முடிச்சோன்னு என்ன செய்யணும், நம்ம மாப்பிள்ளைய நம்ம கூட கூட்டிட்டு போயிடணும், நம்ம அத்தாமா வீட்டுக்கு கூட்டு போயிடணும். அப்படி சில பேர் பிளான் பண்ணி வர்றாங்க. சில பேர் தனி கொடுத்தனம் என்கிற பெயரிலே அவருடைய தாய் தந்தையை விட்டு அந்த கணவனை பிரிக்கிற சூழ்ச்சியை செய்வதையும் பார்க்கிறோம். அந்த சைடும் சில நேரங்களில் நடக்குது, அது இல்லைன்னா சொல்லலை. சில நேரங்களிலே தன் மகனின் மீது இருக்கிற பிரியத்தின் காரணமாக தன் மருமகளுக்கு சதி செய்கிற மாமியார்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இதுவும் சமூகத்தில் அதிகமாக நடப்பதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு சிறந்த பெண் என்ன செய்ய வேண்டும், தன் கணவரை அவருடைய தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்வதற்கு அந்த மனைவி அந்த கணவருக்கு வலியுறுத்தணும், வழிகாட்டணும். ஒருவேளை கணவரே அசால்ட்டா இருந்தாலும் கூட, ஏங்க உங்க அத்தா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க கரெக்டா செய்யணுங்க, அவங்களுடைய ஹக்க சரிவர செய்யணுங்கன்னு சொல்லி தன் கணவருக்கு வழிகாட்டுகிற ஒரு பெண் தான் சிறந்த பெண்ணாக இருக்க முடியும் என்பதை நாம் ஹதீஸுகளிலே பார்க்க முடிகிறது. ஒரு பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல திருமதி இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ், ஒரு பெண் தன் கணவருக்கு மனசை கவலைப்படுத்திட்டா, ஒரு பெண் தன்னுடைய கணவருடைய மனதை துன்புறுத்தி விட்டால் மறுமையில் அல்லாஹு தஆலா அந்த கணவனுக்கு அமைத்திருக்கிற ஹூரின் பெண்கள்,
அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல நல்லடியார்களுக்கு ஹூர்லீன்கள் என்கிற சொர்க்கத்து பெண்களை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்துல ஒரு மனைவி சாலிகான தன்னுடைய கணவருடைய மனசை கஷ்டப்படுத்தி விட்டால் அந்த ஹூர்லீன் பெண்கள் அங்கிருந்து சொல்வார்களாம், நீ அவருக்கு நோவினை கொடுக்காத. யாரு? மறுமையில அல்லாஹ் தஆலா இந்த கணவருக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஹூர்லீன் பெண்கள் சொல்வார்களாம், நீ அவரை நோவினைப்படுத்தாதே, அல்லாஹ் நோவினை செய்த உன்னை நாசப்படுத்தட்டும். அவர் உன்னிடத்தில் தான் விருந்தாளிதான், உன்னை விட்டு பிரிந்தால் எங்களிடத்திலே வந்து விடுவார்கள் என்று அந்த ஹூர்லீன் பெண்கள் பேசுவார்களாம் என்று ஹதீசுகளை பார்க்க முடிகிறது. என்றால் ஒரு சாலிகான கணவருக்கு நாம் எப்படி கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது. இன்னும் சொல்றாங்க ஹதீஸ்ல, எந்த ஒரு பெண் தன் கணவருக்கு ஆத்திரம் ஏற்படுத்துகிற பேச்சுகளை பேசி அவருக்கு ஆத்திரம் மூட்டுகிறாளோ அவள் மீது நான் வெறுப்படைகிறேன், மேலும் மறுமை நாளில் நான் அவளை ரஹமத்தான பார்வையை கொண்டு நான் பார்க்க மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா மலக்குகளிடத்திலே சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ ஒரு பெண்ணு தன்னுடைய கணவரை ஆத்திரப்படுத்தி அந்த தன்னுடைய கணவரை கோபப்படுத்தி அவர் பேகால ஆக்கிட்டார்னா அல்லாஹ் ரஹமத்துடைய கண்களை கொண்டு அந்த பெண்ணை பார்க்க மாட்டான் என்று ஹதீஸில் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்றாங்க, பெண்ணிடம் மறுமை நாளிலே முதலாக தொழுகையை பற்றியும் நம்ம ஏற்கனவே சொன்னோம். தொழுகைக்கு அடுத்து ஒரு பெண்ணிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி முதலாவது கணவனிடத்திலே அவர் நடந்து கொண்ட முறையை பற்றி தான் கேட்கப்படுமா. இதை சொன்னோன்னே அப்போது உடனிருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் 12 மாதமும் நோம்பிருந்து இரவெல்லாம் விழித்திருந்து இபாதத் செய்து, ஆனால் அவளது கணவரும் அண்டை வீட்டாரும் வேதனைப்படும் அளவுக்கு நடந்து கொண்டால் அவளது நிலை என்ன என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண் நரகவாசி என்றார்கள். 12 மாதம் நோன்பிருந்தும் கூட இரவெல்லாம் இபாதத்தில் இருந்தும் கூட தன் கணவரையும் அண்டை வீட்டாரையும் நோவினைப்படுத்திய ஒரு பெண் அவள் நரகவாதி என்று நபிகளார் சொன்னார்கள். என்றால் எந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்கணும். மார்க்கத்துல கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ஒரு பெண் தன் கணவரை தவிர யார் இறந்தாலும் 3 நாட்களுக்கு மேல் என்ன செய்யக்கூடாது? அலங்காரம் செய்யாமல் துக்கமாக இருக்கக்கூடாது. யார் மரணிச்சாலும், தன் கணவர் மரணித்தால் மட்டும்தான் மார்க்கத்தில் 4 மாசம் 10 நாள் துக்கம் காத்து தன் அலங்காரத்தை அவள் கைவிட வேண்டும். 4 மாசம் 10 நாள் ஒரு கணவர் மரணித்து விட்டால் மனைவி 4 மாசம் 10 நாள் அலங்காரம் செய்யக்கூடாது. அலங்காரம் இல்லாமல் இருப்பது வாஜிப் என்கிறார்கள் மார்க்கத்தில். வேற யாரும் மௌத்தானாலும் 3 நாளைக்கு மேல துக்கம் அனுசரிக்க கூடாதுன்றாங்க மார்க்கத்தில். கணவன் இறந்தால் மட்டும் 4 மாதம் 10 நாள் ஒரு பெண் இத்தாவை இருந்து எந்த அலங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு பெண்ணுக்கு கணவருடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம், அல்லாஹ் அக்பர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்றார். மேராஜுக்கு சென்ற போது ஹதீஸுகளை நாம் பார்க்கிறோம். ஒரு ஹதீஸ் வருகிறது இப்படி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் ஃபித்ர் அதனுடைய அந்த தொழுகைக்காக தொழுகக்கூடிய இடத்திற்கு வருகிறார்கள். வருகிற போது அங்க பெண்கள் இருக்கிறாங்க. ஈதுல் ஃபித்ருடைய தொழுகையை பார்ப்பதற்கு பெண்களும் வந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களை பார்த்து சொன்னாங்க, யா மஅஷரன் நிசா, பெண் சமுதாயமே, நான் நரகத்திற்கு சென்ற போது நரகத்திலே அதிகமாக பெண்களை பார்த்தேன் என்றார்கள். யார் நரகத்தில் அதிகமாக பார்த்தாங்க? ரசூலுல்லாஹ். பெண்களை நான் பார்த்தேன் என்றாங்க. உடனே அவங்க கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், என்ன காரணம் கேட்டப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் காரணம் சொன்னது, அவங்க 2 காரணம் சொன்னாங்க. அதுல முதல் காரணம், நீங்க பெண்களாகிய நீங்கள் அதிகமாக சாபம் பெறுறீங்க. என்ன செய்யறீங்க? வாயை திறந்தாலே சபிக்கிறது தான்.
கொள்ளையில் போனவன், கலைச்சர போனவன், அப்படி போனவன், இப்படி போனவன், இப்படி பெண்கள் இயல்பிலேயே அதிகம் பிறரை சபிப்பதால் அவர்கள் நரகத்தில் அதிகம் இருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. முதல் காரணம். இரண்டாவது காரணம் சொன்னாங்க, ஒரு பெண் தன் கணவருக்கு நன்றி கெட்டவளாக இருக்கிறாள். பெரும்பாலும் என்ன செய்வாங்க பெண்கள், தன் கணவன் செய்த அந்த உபகாரத்திற்கு நன்றி கெட்டவர்களாக அதிகம் இருக்கிறார்கள், அதனால் அவர்கள் அதிகம் நரகத்தில் இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொன்னாங்க. அப்ப பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு மார்க்கத்திலே அந்த பெண்கள் மனைவி தன்னுடைய கணவருக்கு செய்ய வேண்டிய கடமை எந்த அளவிற்கு மார்க்கம் மிக 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 வலியுறுத்தி இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அப்ப அல்லாஹு தஆலா அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரே ஹதீஸ் தான், இதா சல்லத்தில் மரஅத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் 5 நேரம் தொழுகையை சரிவர தொழுது, வசாமத் ஷஹரஹா, ஒரு மாதம் சரியாக நோன்பு வைத்து, வஹஃபிலத் ஃபர்ஜஹா, தன் மர்மஸ்தானத்தை ஹராமான விஷயங்களை விட்டு பாதுகாத்து தன் கணவருக்கு கட்டுப்பட்டால் அவர் சொர்க்கத்தின் எந்த வாசலில் வேண்டுமானாலும் நுழைந்து கொள்ளலாம் என்ற அந்த ஹதீஸை பார்க்கிற போது நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸ்ல நபிகளார் மூலமாக சொல்லி இருக்கிறான். அதனால் அல்லாஹ்வுடைய அந்த ரசூலுடைய வழிகாட்டுதல்ல ஒரு பெண்ணாக இருப்பவர் தன்னுடைய கணவருடைய அந்த வரவை அறிந்து செலவு செய்ய வேண்டும். ஆடம்பரமான வாழ்க்கையை ஆசைப்படக்கூடாது. தேவையற்ற விஷயங்களிலே, ஹராமான விஷயங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. சுகபோகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அந்த பெண் ஆசைப்படுவதை தவிர்த்து கொள்ள வேண்டுமே ஒழிய கணவனை போட்டு ஆட்டி படைக்க கூடாது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸிலே வருகிற சாலிஹான பெண்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஒரு சாலிஹான பெண் எப்படிப்பட்ட பெண், அந்த பெண்ணை பார்த்தாலே கணவனுடைய உள்ளம் குளிரும், அப்படிப்பட்ட சாலிஹான பெண் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சாலிஹான பெண்களாக அல்லாஹு தஆலா நம்முடைய பெண்களை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. கியாமத் நாளுடைய அடையாளத்தை பற்றி சொல்லும் போது ஒரு 15 அடையாளம் வெளிப்பட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு 15 அடையாளம் வெளிப்பட்டால் நீங்கள் இயற்கை சீற்றத்தை எதிர்பார்த்து கொள்ளுங்கள், நிலநடுக்கத்தை எதிர்பார்த்து கொள்ளுங்கள், உருமாற்றம் நடைபெறுவதை எதிர்பார்த்து கொள்ளுங்கள், சிகப்பு காற்றுக்கள் வீசப்படுவதை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று ஒரு 15 விஷயம் மக்களிடத்திலே வெளிப்பட்டால் இதையெல்லாம் இதை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய கோப பார்வை இறங்குவதற்கு காரணமான ஒரு 15 விஷயத்துல ஒரு விஷயம் இந்த ஹதீஸிலே வருகிறது, ஒரு கணவன் தன் மனைவிக்கு கட்டுப்படுவார். மனைவி கணவருக்கு கட்டுப்படுவது போய் என்ன, ஒரு கணவன் தன் மனைவிக்கு கட்டுப்படுகிற அந்த சூழல் தான் அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்துகிற, இயற்கை சீற்றத்தை ஏற்படுத்துகிற அந்த விஷயங்களிலே ஒன்றாக ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய காலங்களிலே அல்லாஹ் தஆலா பெண்களை எப்படியெல்லாம் சிறப்புப்படுத்தி இருக்கிறான், அந்த சிறப்புக்கு ஏற்ப நாமும் அல்லாஹ்வுடைய அந்த ரசூலுடைய கட்டளையை கட்டுப்பட்டு மார்க்கத்தை பேணி சாலிஹான பெண்களாக நாம் மாற வேண்டும். மிக ஹிஜாபுடைய விஷயத்துல, பர்தாவுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லா வழிகாட்டுதலையும் பேணுதலையும் நம் வாழ்க்கையிலே கடைபிடித்து அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளிலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.